ஐயாவுடைய இறுதி மரியாதையில் கலந்துக்கிறது மிகுந்த வருத்தத்தை இருந்தது. எளிமைன்னா அவங்க தான் மனசுக்கு வராங்க, நேர்மைன்னா அவங்க தான் மனசுக்கு வராங்க. இப்படித்தான் ஒரு மனுஷன் வாழணுன்றதுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் அவங்க மாதிரிலாம் வாழ முடியாது. அவங்கள பார்த்தோம், பார்க்கும்போது கூட படுத்துருக்க மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய ஆசி பெற்றதை நம்மளாம் கொஞ்சம் தெரிஞ்சுவோம். பொது உடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய இந்த மறைவு என்பது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். யாரும் வெறுக்காத ஒரு மனிதர், யாரும் மறுக்காத உழைப்பு என்று உச்சத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் என்று கூட சொல்லலாம். எளிமைக்கு மறுபெயர் ஐயா நல்லக்கண் ஐயா என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஐயா அவர்களுடைய உழைப்பு என்பது இந்த நாட்டிற்காகவும், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். தூத்துக்குடியில் பிறந்த ஒரு முத்து இன்றைக்கு சென்னையில் தன்னுடைய இறுதி நாட்களை முடித்திருக்கின்றது. அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அந்த அமைத்து தந்திருக்கின்ற அந்த பாதையில் நேர்மையாக ஒவ்வொருவரும் நடைபெறிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நமக்கு கண்டிப்பாக தரும். அந்த விதத்தில் ஐயா அவர்கள் நமக்கு அமைத்து தந்த பாதையில் தொடர்ந்து நாம் பயணித்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்திய நாட்டிற்காகவும் உழைப்பதை நம்முடைய குறிக்கோளாக நாம் கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியேற்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும். அவரை இழந்து வாழுகின்ற அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்கள் அரசியல் கட்சி ராஜேஸ்வரி பிரியா. ஐயா அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் நாமளும் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதே பெருமையாக இருக்குது. தன்னுடைய 18 வயசில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கி பல போராட்டங்கள், பல இன்னல்கள், சிறைவாசம் 7 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தது. இப்படி பல்வேறு இன்னல்களை தாங்கி மக்களுக்காக நேர்மையாகவும் எளிமையாகவும் ஒரு தலைவர் நம் கண்முன்னே வாழ்ந்தார் என்றால் அது ஐயா நல்லக்கண் ஐயா அவர்கள் மட்டும்தான். செம்மண்ணில் பிறந்த எனக்கு திருத்துறைப்பூண்டி கம்யூனிஸ்ட் மண்ணில் தான் நான் பிறந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய ஒரு குடும்பமாக, என்னுடைய மூத்த தாத்தாவாகத்தான் நான் அவங்கள பார்க்குறேன். மனவேதனை தாங்க முடியலை. மண்ணுலகில் போராடிவிட்டு விண்ணுலகில் போராட சென்றிருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். வீர வணக்கத்தையும் செவ்வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களது குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும், தமிழ்நாட்டிற்கே நம்ம ஆழ்ந்த இரங்கல் தான் சொல்லணும். எல்லோருக்குள்ளேயுமே அவர் இருக்காரு. எல்லோரும் மனசுலையுமே அவர்களுடைய இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. இருந்தாலும் இயற்கை அப்படிங்கிறத மாற்ற முடியாது. ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. மனிதநேயமிக்க மாமனிதர், விவசாயிகளுடைய காவலராக, கிராமப்புற மக்களுக்காக மண்ணிலே வீழுகின்ற வரை உழைத்த ஒரு மாபெரும் மனிதரை எங்கள் கிராமத்து விவசாயிகள் இழந்திருக்கின்றார்கள். விவசாயிகளுடைய போராட்ட குணத்தை, அவருடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுக்கே பல நல்ல ஆலோசனைகளை கொடுத்தவர் பெரியவர் ஐயா ஆர் நல்லக்கண்ணு ஐயா அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது. அவருடைய இழப்பிற்கினை தமிழக விவசாயிகள் சங்கம், இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேட்டவளம் மணிகண்டன், மாநில தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம், இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி. Yesterday we lost a great life, a model of sacrifice, tyagam, humility, total commitment to the working class and the people, and somebody who had a wonderful temperament, very congenial, respectful to all, and an example of great dignity in politics. And throughout his life, he started from the student days, gave up everything, and I have known him for many decades. And while we
mourn a great loss, we can also celebrate a great life. Comrade Nallakannu lived with great integrity, humility, and the response, the reactions all over were, speak to that. And some of the most moving photographs are Comrade Nallakannu and Comrade Shankaraya. I've seen those photos, one holding the other's hands. Although they were in two different parties, their bond was unbreakable, and that's one of the great photographs I've seen. We mourn his life, but we also celebrate his sacrifice, his dedication, and the great qualities that he embodied. Thank you. தமிழ் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். விடுதலை போராட்டத்தில் ஆரம்பித்து ஸ்கூலில் இருக்கும்பொழுது அவர் அர்ப்பணித்து கொண்டு இந்த இயக்கத்துக்கு, கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு, எல்லா ஒரு ஹியூமிலிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, நல்ல டெம்பரமெண்ட், அவரோட பழகிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லலாம். அது எல்லாரோடையும் நல்ல டிக்னிட்டியோடு பழகுவார். எல்லாரும் அவர் அட்மையர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் லைஃபே இருந்தது. அதனால் அது அவருடைய மறைவு நமக்கு ஒரு பெரிய இழப்பாக, லாஸாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையையும், அவருடைய தியாகத்தையும், அவருடைய கமிட்மெண்ட்டையும் நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ண அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறோம். அதனால் வருத்தம், அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காருன்னு. தோழர் சங்கரையாவும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறார். ஒருத்தர் இன்னொரு கையை பிடிச்சிட்டு, அவரும் 100 வயசுக்கு மேலே, இவரோட 1 வயசு பெரியவர் அவர். அதனால் அது ஒரு மறக்க முடியாத அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ். அது தமிழகத்தின் தன்னிகரற்ற தலைவர், இந்திய தாய் தன்னுடைய விடுதலை வேள்வியிலே ஒரு வீரமிக்க மகனை இழந்திருக்கின்ற நிலையும், கோடிக்கணக்கான தமிழர்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்ற ஒரு போராளி இன்று தமிழ் மண்ணை விட்டு மறைந்திருக்கிற செய்தி, ஒரு சமூக புரட்சியாளர், சமத்துவத்தை விதைத்த போராளி, எளிமையின் சிகரம், தியாகத்தையே தன்னுடைய வாழ்நாளிலே அர்ப்பணித்து இணைத்து கொண்ட மகத்தான தலைவன், இளமை முழுக்க முதுமை வரையில அத்தனை நாளையும் இந்த சமூகத்துக்காக கொடுத்த மாபெரும் தலைவர், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் என்பது மட்டுமல்ல, உழைக்கின்ற வர்க்கத்திற்கு ஒரு ஆதரவாக, அடைக்கலமாக இருந்தவர், சமூக நீதியை காத்தவர், மனிதத்துவத்திலே ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி ஒரு சமூக நீதிக்காக உழைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர், ஆசிரியர், அரசு ஊழியரும் சமூகத்தில் நிலைக்கின்ற வகையிலே போராட்ட வேள்விகளுக்கு எங்களுக்கு தோள் கொடுத்தவர். நாங்கள் போராடிய பொழுதெல்லாம் ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த மகத்தான தலைவரை இழந்து இன்று நாடு வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கின்றோம். இத்தகைய தலைவரை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு முறையும் கேட்டு அறிவார். குறிப்பாக அவருடைய துணைவியார் ஒரு ஆசிரியராக இருந்த நிலையில் ஆசிரியருடைய பிரச்சனைகளை உள்ளார்ந்த அன்போடு கேட்டு அந்த போராட்ட நிகழ்வுகளை, கோரிக்கையும் தமிழ்நாட்டு முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதாக எங்களிடத்திலே பல்வேறு உறுதி அளித்தவர். குறிப்பாக உயர்நீதிமன்ற கிளையில் சென்னையிலே இந்த கனிம வளத்தினுடைய நிலைப்பாடுக்கான வழக்கிலே நாங்கள் ஜிபிஎஃப் பிரச்சனைக்காக வழக்கை நான் சந்திக்கும் பொழுது அந்த உயர்நீதிமன்றத்தில் நான் சந்தித்த நிகழ்வுகளை எண்ணி பார்க்கின்றேன். அப்படி அந்த நேரத்தில் பேசி எங்களுக்காக ஆதரவு தெரிவித்தவர்.
இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை இழந்திருக்கும் பொழுது ஆசிரியரினம் அரசூழியரினமும் மிகுந்த துயரத்தில் இருக்கின்றோம், துக்கத்தில் இருக்கின்றோம். அவருடைய மாநில ஜாக்டோஜியோவின் சார்பாக இன்று ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் இன்று வீர வணக்கத்தை புகழஞ்சலி அவருக்கு செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கும் கட்சிக்கும் குறிப்பாக சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களெல்லாம் அவர் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். எனவே அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற நிகழ்வோடு ஜாக்டோஜியோ தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றோம். இராதாஸ், ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் மறைவிற்கு ஜாக்டோஜியோவின் சார்பாக வீர வணக்கத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எளிமையின் சிகரமாக தன்னுடைய 101 வயதிலும் திகழ்ந்தவர். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்டவர். இன்று இடதுசாரி இயக்கங்களே இந்தியாவில் இல்லை என்று சிலர் கொக்கரிக்கும் வேளையிலே இந்த மூத்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியிலிருந்தும் திரளாக தோழர்கள் வந்து செவ்வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தோழர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சமூகத்திற்காக பாடுபட்டவர். தோழரின் மறைவு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தோழருக்கு ஜாக்டோஜியோவின் சார்பாக செவ்வணக்கத்தையும் ஆழ்ந்த அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெங்கடேசன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் கடந்த 80 ஆண்டுகளாக ஏழை எளிய உழைப்பாளர்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தியவர். கடந்த 101 ஆண்டுகளில் 80 ஆண்டுகள் பொதுமக்களினுடைய ஏழை எளிய மக்களினுடைய உழைப்பாளியினுடைய மக்களுக்காக பாடுபட்டு சிறை சென்றவர். பல காலங்கள் சிறையில் கழித்தவர். முதுபெரும் தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் இயற்கை எய்தியது எங்களை எல்லாம் மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. மாநில ஜாக்டோஜியோ சார்பாக, தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய வீரம் செறிந்த செவ்வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 1942 சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளுடைய அழைப்பை ஏற்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பாடுபட்டு சிறை சென்றவர். பல்வேறு காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காக சிறை சென்று அவர்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் சிறையில் கழித்தவர். இன்றைக்கு அவருக்கு தமிழக அரசு வழங்கிய தகைசால் விருது கூட அந்த பணத்தை முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்காக வழங்கியவர். எண்ணற்ற தியாகத்தை தன் வாழ்நாளில் இந்த மக்களுக்காக செய்தவர். எனவே ஒன்றிய அரசினுடைய தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மாநில கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாடமாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகமும் மாநில ஜாக்டோஜியோவும் ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் வலியுறுத்துகின்றது. எனவே மாநில ஜாக்டோஜியோ சார்பாக சா ஞானசேகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்ந்த இரங்கலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஆர்.என்.கே. ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக தன் வாழ்நாளை ஒப்புக் கொடுத்தவர். வாழ்நாளெல்லாம் போராடிய ஒரு மகத்தான போராளி. உழைக்கும் மக்களின் உயர்வுக்காக வாழ்வை அர்ப்பணித்த அந்த மாபெரும் தலைவன்
இன்றைக்கு தன்னுடைய உடலை கூட மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்காக ஒப்படைத்திருக்கின்ற அந்த உன்னத செயலை செய்திருக்கின்றார் என்பது நமக்கெல்லாம் பெரு வியப்புக்குரியதாக இருக்கின்றது. மறைந்த தோழர் அவர்கள் எல்லோரும் சொல்வதைப் போல எளிமையின் சிகரமாக மட்டுமல்லாமல் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற தலைவர்கள் அல்லது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள நினைக்கின்றவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். அவர்தான் இந்த தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு முன்மாதிரியாக ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக அரசியலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஆதர்சமாக விளங்குகின்ற முதுபெரும் தலைவர். இந்திய திருநாட்டில் பொதுவுடைமை இயக்கம் தோன்றிய ஆண்டு தோன்றி இன்றைக்கு 101 வயதை கடந்த நிலையில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்திருக்கின்றார். தோழரின் மறைவும் பிரிவும் நமக்கெல்லாம் பெருந்துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் தோழர் RNK அவருடைய குடும்பத்தாருக்கும் பெருந்த வருத்தத்தோடு ஆழ்ந்த துயரத்தோடு செவ்வணக்கத்தை தோழருக்கு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் ஜாக்டோஜியோவின் சார்பாகவும் வீர வணக்கத்தையும் செவ்வணக்கத்தையும் செலுத்துகின்றேன். முனைவர் சே. பிரபாகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியோ, மாநில தலைவர் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம். விடுதலை போராட்ட வீரர் ஐயா சங்கரையா அவர்கள், ஐயா நல்லகண்ண ஐயா அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குடைய பெரிய இழப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், பல முறை அவர்களை சந்தித்திருக்கிறேன். ஒரு எளிமையான தலைவர், பழகுவதற்கு ரொம்ப எளிமையான தலைவர். பொது உடைமை என்று இருக்கின்ற அந்த பொது உடைமைக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த இயக்கத்துக்காக 13 ஆண்டுகள் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே இந்த தோழர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஐயா மறைவு, நல்லகண்ண ஐயாவுடைய மறைவு கம்யூனிஸ்ட் இயக்கத்து மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் ஒரு இழப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி சேர்ந்த தலைவர்களையும் வழிகாட்டக்கூடியவர்கள், எளிமையாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்தி அஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி. தமிழ்நாடு காவல்துறை அமைச்சு பணியாளர்கள் சங்கத்தினுடைய பணி நிறைவு பெற்ற சங்கத்தின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை ஐயா நல்லகண்ண அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பணியிலே இருந்தபோது நடத்திய போது எங்களது காவல்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்தினுடைய சார்பாக பல கோரிக்கைகளை நாங்கள் அரசுக்கு வைத்தோம். அந்த கோரிக்கைகள் வென்றடைய மதுரையிலே பணிபுரிந்த சந்திரபோஸ் அவர்களும் சென்னையிலே பணிபுரிந்த காலஞ்சென்ற திரு சவுந்தரபாண்டியன் அவர்களும் இருவரும் சேர்ந்து நாங்கள் ஐயா நல்லகண்ண அவர்களை சென்று பார்ப்போம். எங்களது கோரிக்கைகளை பற்றி சொல்லும்போது மிக அருமையாக உன்னிப்பாக கேட்டு அத்தனையும் வேண்டிய கோரிக்கைகள், நிறைவேற வேண்டிய கோரிக்கைகள் நான் தோழர்களிடம் சொல்லி, எம்எல்ஏ அவர்களிடம் சொல்லி இதை நான் வென்றடைய சொல்லுவார். அதே போன்று நமது இயக்க எம்எல்ஏக்கள் அத்தனை பேரிடம் கோரிக்கையை சென்று வென்றடைய மிக மிக அருமையாக எங்களுக்கு உதவி செய்தார். அந்த வகையிலே அவரை என்றுமே நாங்கள் மறக்க முடியாது. அதற்கு பின்பு சென்னையில் நடக்கின்ற புத்தக காட்சி ஒவ்வொன்றுக்கும் வருவார். எல்லா காட்சிகளையும் எல்லா அரங்கிலையும் வருவார். அதே போன்று அண்மையிலே மறைந்த ஈரோடு தமிழன்பன் அவர்களுடன் நாங்கள் ஐயா நல்லகண்ண அவர்களது பிறந்த நாள் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவோம். அதை போன்று மிக அருமையாக எங்களிடம் மிக நேர்மையாக இருப்பது எப்படி இருந்தெல்லாம் சொல்வார். எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் சொல்லிக் கொடுப்பார். அந்த வகையில் இவரை எங்களை மறக்க முடியாது. காவல்துறை அமைச்சு பணியாளர் சங்கம் என்றைக்கும் இவரை மறக்காது மறக்காது மறக்காது. மிக வீர வணக்கம் செலுத்துகிறோம். தோழர் நல்லகண்ணு அவர்கள் சிறை வாழ்ந்த நெல்லை சதி வழக்கில் இணைக்கப்பட்டு சிறை வாழ்ந்தவர் என்னுடைய பெரியப்பா தியாகி பூதலப்புரம் ஆர் வெளிச்சமைத்தவர். இந்த பின்புலத்தால் 7 வயதிலிருந்து நல்லகண்ணை நான் அறிவேன். அவரை பற்றி அதிக நூல்கள் எழுதியதும் நான் தான். அவரோடு ஒரு கட்சி தோழனை விட குடும்ப உறவு என்ற முறையில் பழகியதில் எனக்கு பெரும் பாக்கியம் உண்டு. உதாரணமாக
ஒரு நாள் அவர் வீட்டுக்கு செல்கிறேன். நாளை எங்கே பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன். அப்போ ஒரு கல்லூரி பேரை சொல்லி அங்கே பேசுகிறேன் என்று சொன்னார். நானும் வருகிறேன் என்று சொன்னவுடன் நாளை காலையில் 9 மணிக்கு வந்துருங்க, பேராசிரியர் கூட்டு போயிடுவார்னாப்புல. வந்தேன், போனோம். வாசல்ல அந்த தாளாளரும் பிரின்சிபாலும் ஒரு தெய்வத்தை வணங்குவது போல் அவரை வணங்கி அழைத்து சென்றார்கள். நான் பின்னாடியே போனேன். பிரின்சிபால் அறைக்கு சென்றவுடன் தான் உட்காராமல் நல்லகண்ணு அவர்கள், இந்த கூட வந்திருப்பார் உங்களுக்கு தெரியாது, இவர் கவிஞர் ஜீவபாரதி, மிகச்சிறந்த கவிஞர் என்றவுடன் இவருடைய பேட்டியெல்லாம் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி அமர வைத்தார்கள். ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பவர் எல்லோரும் இப்படி இனங்கண்டு பாராட்டுவது என்பது அரிதானதாகும். அதே மாதிரி பட்டுக்கோட்டை ஆவணப்படம் எடுத்தவர், அந்த ஆவணப்படத்தில் நானும் தோழர் நல்லகன் பேட்டியளித்திருந்தோம். அதன் முறையில் அந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இளையராஜா, MS விஸ்வநாதன் கலந்து கொண்ட இந்த விழாவுக்கு நானும் தோழர் நல்லகண்ணும் சென்றோம். அங்கே கூட்டம் ஓடி வந்து நல்லகண்ணை வரவேற்றது. நான் ஒதுங்கி நின்று கொண்டேன். ஏனென்றால் வரவேற்பு என்பது தோழர் நல்லகண்ணுக்கு, ஜீவபாரதிக்கு அல்ல என்பது எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச தூரம் போனவர் திரும்பி பார்த்து விட்டு எல்லோரையும் உதறிவிட்டு என்னை வந்து கைபிடித்து அழைத்து சென்று முதல் வரிசையில் அமர வைத்தார். என் பெரியப்பாவை இழந்தபோது கூட நான் கண்கலங்கவில்லை. என் தாய் தந்தையர் இறந்தபோது கூட நான் கண்கலங்கவில்லை. நேற்றிலிருந்து என்னால் எப்படி சொல்வது என்று புரியவில்லை. ஒரு மகத்தான மனிதரை எங்கள் குடும்ப மூத்தவரை இழந்து விட்டோம் என்று சொல்லி அவருடைய எழுத்துகளும் வாழ்க்கையும் இளைய தலைமுறைக்கு ஒரு செய்தியாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.